வானதூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம். பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்படல். ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற, சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலம் நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையம் 2ஆம் காவல் நிலையம் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது, ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மாற்கு எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார். அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அவர் வெளிக்கதவை தட்டிய போது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யாரென பார்க்க வந்தார். அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி, பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள் அவரை நோக்கி, உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள். ஆனால் அவர், அது உண்மையே என்று வலியுறுத்தி கூறினார். அதற்கு அவர்கள், அது அவருடைய வானதூதராய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு விடாமல் தட்டிக்கொண்டே இருந்தார். கதவை திறந்தபோது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போனார்கள். அவர்கள் அமைதியாய் இருக்குமாறு பேதுரு கையால் சைகை காட்டி ஆண்டவர் எவ்வாறு தம்மை சிறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தார் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து, யாக்கோபும் மற்ற சகோதரர் சகோதரிகளுக்கும் இதை அறிவிக்குமாறு கூறினார். பின்பு அவர் புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போய்விட்டார். பொழுது விடிந்ததும் பேதுருவுக்கு என்ன ஆயிற்று என்பது பற்றி படைவீரர்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஏரோது அவரை தேடி பார்க்க செய்தான். அவரை காணாததால் காவலரை விசாரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தான். பின்பு பேதுரு யூதேயாவை விட்டு செசரியா சென்று அங்கே தங்கினார்.